அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது வருகிற 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எதுவரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்படின்னா 10/12/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். 11/12/2026 முதல் நேர்கதியில். அப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கிறதால என்ன மாதிரி பலாபலன்கள் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்பட போது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறாருன்னா அது சூரியனுடைய மூமெண்ட்டு படி அது வக்ரமாகும். அதை டீட்டெயிலாக ஜோதிட நுணுக்கங்களை ஜோதிட விதிகளை விட பலன்களை உங்களுக்கு சொல்கிறப்ப தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா லென்த்தி வீடியோவாக போகும். இப்போ இது வக்ரகதியில் 27/7/2026 அன்று பயணிக்கிறப்ப நான் என்னுடைய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு தெரியும். வக்ரகதியில் ஒரு கோள் பயணிக்குதுன்னாக்க அந்த ஜாதகரை ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். குடிகாரர போலன்னு என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, நார்மலாக அந்த குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக ரொம்ப அப்படியே ஆச்சாரமாக பட்டக்கிட்ட போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய ஆளுங்க கூட, ரொம்ப அழகாக பணிவாக பேசக்கூடிய ஆளுங்க கூட குடிச்சிட்டா வேறு மாதிரி பேசுவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அதே இது எப்போதும் குடிக்காதப்ப ரவுடித்தனமாக அடாவடியாக திமிராக பேசக்கூடிய ஆள்கள், மோடு முட்டித்தனத்தை காட்டக்கூடிய ஆட்கள் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய நேச்சர் மாறுது. அதை நீங்களே பார்த்துருக்கலாம். அதே போலவே இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப இந்த சனி பகவான் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு யார், அவன் என்ன மாதிரி வேலையை செய்யக்கூடியவன், உங்களுக்கு நட்புக்கோளா பகைக்கோளா, அதாவது உங்களுக்கு பிரச்சனைக்குரியவரா இல்லை நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரா, இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த பலாபலன்கள் ஏற்படும். அப்போ அதில் வக்ரம் பெறப்ப என்ன நடக்கும், இயல்புக்கு மாறாக நடக்கும். இப்போ மேஷத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோன்னா அதில் 12ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறப்ப விரய சனிம்பாங்க. நார்மலாக விரயங்களை கொடுக்கும், அதுக்கு அப்படியே மாறாக வரும். அது போல தான் இப்போ சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. எப்போதும் எதிர்பாராத கண்டங்கள், முறிவு, பிரிவு, ரொம்ப பயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் சோதனைகளை அதை சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரம் பெறப்ப இந்த 4.5 மாதங்கள் அவர் லீவ் விடுறார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். அதே போல தான் வைஸ் வர்சா நல்லது பண்ணக்கூடிய இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் இருக்கிறப்ப அபரிமிதமான லாபங்கள், தொழில் வேலை ரீதியாக தர்மகர்மாதிபதி யோகங்களை அவர் வெளிப்படுத்துவார். பெரிய அளவுக்கு அதன் மூலம் லாபம் பாப்புலாரிட்டியோடு கிடைக்கிறது. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ வக்ரம் வர்றப்ப அதுக்கு மாறாக இருக்கும். யாரெல்லாம் மதித்தாங்களோ அவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, எதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் வந்துச்சோ அதெல்லாம் தடைபடுறது, சற்று குழப்பமாகுது, பயந்து போகிறது. ஏன்னா இப்போ குடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா ஸ்டடியாக இருப்பீங்க. குடிச்சிட்டிங்கன்னா குடிகாரர்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பாங்கல்ல, மூளை சட்டுன்னு வேலை பார்க்காதுல்ல, வித்தியாசமாக வேறு வேலை பார்க்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பழிவாங்கும் உணர்வுகள், பிரச்சனைகள், இல்லை சந்தோஷ உணர்வுகள் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடும். குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மோசம் பண்ணிட்டான், அவனால தான் குடிக்கிறேன், அவன் எனக்கு இது பண்ணிட்டான்னா குடிச்சு விட்டு அவங்கள்ட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் வம்பளக்கிறது, பிரச்சனை பண்ணுறது. ஏன்னா மூளை அதுக்கு முன்னாடி உள்ளதோடு நின்றும். அதை போல தான் இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் பெறப்போ ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைப்பாருங்கிறப்ப யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியால் நெகட்டிவெல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்க
அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ராசிகளுக்கும் சற்று லீவு, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபாடு இருக்கும். எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக மாறும். இது பிரச்சனைன்னு நினச்சது பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப கேஷுவலாக அதுக்காக பிஹேவ் பண்ணவும் முடியாது. பிரச்சனைலாம் லீவுனா 4.5 மாதம் லீவா சார், விரையச்சனி வேலை பார்க்க மாட்டாரா, அஷ்டம சனி வேலை பார்க்க மாட்டாரா அப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஆப்பு வைப்பார். அவர் சனி பகவான் நீதிபதி போன்று. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சரியாயிடுச்சு இப்போ அஷ்டம சனி, இன்னுமே நம்ம பழையபடி பந்தா விடலான்னாக்கா அடிப்பார். அதாவது நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு எதிர்பார்த்து செய்கிறது சொதப்பும், பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 12 ராசிகளும் நான் சொன்ன இந்த 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அந்த தான் விழிப்புணர்வு வரும். ஏன்னா இதுவரையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அவமரியாதையை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சது தலைகால் புரியாது. கொஞ்சம் வரவும் தலைகால் புரியாது. பழைய குருடி கதவு திரடின்னு பண்ணுவாங்க. மெடிடேட் பண்ணிட்டா அந்த சமநிலை இருக்கும். இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த வக்ரம் பெற்ற கோள் குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்குங்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கங்க. இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ண வைக்கும். அவன் கெடுதல் பண்ணுறவன் இப்போ நல்லது பண்ணுவான். எந்தெந்த ராசிகளுக்கு கெடுதலாக இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களை இந்த சமநிலையில் இருந்தால் தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டி இதுவரையில் கஷ்டம் இருந்தது இப்போ கொஞ்சம் விலகிறப்ப சரியாயிடுச்சு பழையபடி ஆகும்னு செய்யலான்னு பண்ண முடியாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சிங்கன்னா சொதப்புன்னு இருக்கேன் பாருங்க. பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு சமநிலையில் இருந்துக்கலாம். நம்ம செய்கிறத செய்வோம், கடவுள் கொடுக்கறது வாங்கிக்குவோன்னு செய்கிறப்ப இந்த வக்ரசனியால் இதுவரையிலும் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் சற்று ரிலாக்ஸ் ஆகி நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் ரொம்ப நல்லது, லாபங்கள், பெரிய அதிர்ஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இந்த வக்ரகதியில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா ஆழந்தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி நம்ம அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குது இந்த வக்ரசனியின் பலாபலன்கள், அவங்களுக்கான அறிவுறுத்தல்களை பார்ப்போம். இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ரசனி 2026 கொண்டாட்டத்தை கொடுக்க போதா, திண்டாட்டத்தை கொடுக்க போதா அப்படின்னாக்க உங்களுக்கு கொண்டாட்டத்தை தாங்க கொடுக்க போகுது. இதுவரையிலும் 7.5ல் சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர், பேரை கெடுத்து கொண்டிருந்தவர், எதிர்பாராத கண்டங்கள், பிரச்சனைகள், இழப்புக்கள், முறிவு, பிரிவுகள், ஆக்சிடெண்ட் மாதிரி இது மாதிரிலாம் கொடுத்து கொண்டிருந்தவர், லாப இழப்புக்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர், பேராசைகளை தூண்டி கெடுத்து கொண்டிருந்தவர், இப்போ அதுக்கெல்லாம் லீவ் விடுறார். இப்போ 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார். நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி அது இயல்புக்கு மாறாக இதுவரையிலும் கெடுத்து கொண்டிருந்தவர் உங்களுக்கு கொண்டாட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால தான் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ன அப்படின்னாங்க, பெயர் தனம் வழி பிரச்சனை விலகும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை, அதாவது கும்ப லக்னம் கும்பராசிகை அன்புள்ளங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பெயர் தனம் வழி பிரச்சனை விலகும் நேரம். பேரு கெடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லபடியாக, அது மாதிரி தனம் பொருளாதார ரீதியாக சிக்கல்களை கெடுத்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இதெல்லாம் கொஞ்சம் விலகும், நல்லபடியாக இருக்கும். அப்போ சொந்த பந்தங்கள் வழியாக மரியாதை, அவங்க வழியாக மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் பேரை கெடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஓரளவு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க. சொத்துக்கள் வழியாகவும் ஒரு நன்மை. இப்போ நல்ல விஷயம் ஏதாவது நடக்கணும், ஏதாவது இந்த சொத்தை விற்றுட்டு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா விற்றுரும். அந்த மாதிரி ஒரு சொத்துக்கள் வழியாக ஒரு நன்மை. அதில் பராமரிக்கிறது, ஏதாவது செலவு பண்ணுறது, அது தசாபத்தை பொறுத்து தான் மாறும். இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். சொத்துக்கள் வழியாக நன்மை. விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்றுருவீங்க, இல்லை அதை பராமரித்து ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இது 4.5 மாதங்கள் தான். 27/7 10/12/2026 4.5 மாதங்கள் தான். அப்போ ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும்.
பழையபடி அவர் 7.5 வேலையை, பாதச்சனியின் வேலையை பார்த்துட்ருப்பார். கடைசி ஒரு 6 மாதம் அந்த 2வது 7.5 முடியும் தருவாயில் ஒரு 6 மாதத்தில் தான் நல்லது பண்ண ஆரம்பிப்பார். அது வரைக்கும் சிக்கல் தான் வரும். குடும்பத்தில் பிரச்சனை, பேரை கெடுத்துக்கிறது, இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் 4.5 மாதம் நல்லது பண்ணுவார். திரும்ப பழையபடி அவர் ஆரம்பிப்பார். அதனால் அந்த குறுகிய கால வேலைகள் வேணால் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் வருது, இந்த வாய்ப்பை விட்டால் பிரச்சனை, இந்த பார்ட்னரை விட்டால் பிரச்சனை, இது நல்ல சான்ஸு, நல்ல சூழலாக இருக்குது, அப்படி இப்படின்லாம் நீங்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த தசாபுத்தி நல்ல வெயிட்டாக இருக்கா, நல்ல தசாபுத்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இது ஒன்றும் இல்லை, ஒரு 25% தானே. சூப்பராக யோகத்தை கொடுக்குற மாதிரி யோகாதிபதிகள் திசை நடந்துச்சு அப்படின்னா அது ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஓரளவு நல்ல திசைன்னா லைட்டாக பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடுவீங்க, லாஸ்ட்டாக சரியாயிடும், ஓகே ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்ட்னர் வழியாக நல்ல பங்குகள், நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத, அவங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நீங்கள் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருத்தம் பார்த்துக்கணும். உங்கள் கூட நல்ல ரேப்போ, அவங்க மேலே அன்பாக இருக்கிறவங்க, மரியாதை இருக்கிறவங்களாம் இருக்காங்களான்னு, இல்லாட்டி உங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்க எக்ஸ்ப்ளார் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெரிய அளவுக்கு லாப இழப்பு வர்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை அவங்க லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். இதெல்லாம் மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன். மனசு சமநிலையில் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு 7.5 தடார்டான்னு கெடுத்துக்காமல், பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அறியாமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான். எது செஞ்சாலும் பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுறவங்க. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 11வது ராசியாக நம்ம செஞ்சுருக்கோன்னா அதை மீறி வேறு ஆள் செய்ய முடியாது. அது மாதிரி பெருசாக செய்யணும், அந்த ஒரு உணர்வு இருக்கும். இந்த தனுசு அப்படி தன்னை மேட்டிமை குணமாக நினைக்கும். நீங்கள் அது மாதிரி செய்யணும்னு இறங்கி செய்வீங்க, உங்களையே இழப்பீங்க, உங்களையே கரைத்து கொள்வீர்கள். சனி பகவான் அல்லவா வேலைக்காரன் போல். பட் குரு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி தன்னை ஒரு பெரிய ஆளாக. நீங்கள் பெரிய ஆளாக நினச்சிக்க மாட்டீங்க, இறங்கி வேலை செஞ்சு பெரிய விஷயங்களை முடிக்கணும்னு செய்வீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பேராசை பெருநஷ்டங்கிறத புரிஞ்சிக்கணும். அதுதான் இந்த சனி பகவான் அறியாமையில் பேராசையை கொடுத்து, லாப சிந்தனையை ஓவராக கொடுத்து கெடுக்க பார்ப்பார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமநிலை இருக்கும். உங்கள்கிட்டருந்து இந்த அறியாமை விலகும். ஒரு யோகி போல், ஞானி போல். ஏன்னா தன்னலமற்ற ஆள் தன்னையே கரைத்து கொள்பவர்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா யாராவது மதிச்சுட்டா போயிடும். ஏன்னா கும்ப ராசிங்கிறப்ப இந்த பூர்ண கும்ப மரியாதை, அதுக்கு ஆசைப்படுறவங்க, மற்றவங்க மதிக்கணுங்கிறதால கரைத்து கொள்வீர்கள், எல்லாத்தையும் இழப்பீர்கள். அதை அந்த மாதிரி ஒரு தன்மை அந்த இவங்களுக்கு இப்போ ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது. இந்த 4.5 மாதம் கொண்டாட்டம் தான், சூப்பராக இருக்கும். நல்ல எதிர்பாராத மறைமுக நன்மைகள் நடக்கிறது. நீடித்த பங்குகளுக்கு அஸ்திவாரம் கிடைக்கிறது. அண்டு பெரிய அளவுக்கு லாபங்கள், இல்லாட்டி பேராசையான விஷயங்கள் கூட எதிர்பாராமல் நடக்கிறது. இதெல்லாம் இந்த 4.5 மாதத்தில் நடக்கும். நல்ல திசாபத்தியாக இருந்தால் அது நடந்துடும். பேராசையான விஷயம் கூட நடக்கும். அது எல்லாரும் பார்த்து வியப்பாங்க, எப்பட்றா செஞ்சாங்க, எப்பட்றா இவர் முடித்தார், எப்பட்றா இது கிடச்சிச்சு இவருக்கு அப்படின்னு மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி, உங்கள் லாபம், அந்த நன்மைகள் இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் தகுதிக்கு மீறியதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவன் அருள் வரும். நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக பேசுகிறது, உங்கள் அறியாமை வெளிப்படுத்துவது பண்ணிங்கன்னா விரயமாயிடும், நிம்மதி சந்தோஷம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய அதே சனி பகவான் 12ஆம் இடத்ததிபதியாகவும் வருகிறார். 12ஆம் இடத்ததிபதி 2ல் இருக்கிறப்ப விரயங்களை கூட, அதுவும் குடியாடுற போல் தேவையற்ற விரயத்தை பண்ணிடுவீங்க. இது நல்லதுன்னு நினச்சி செய்வீங்க, வம்பா போயிடும். அதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும், எதிர்பாராததை ஏற்படுத்தும். இது ரொம்ப கெட்டது பிரச்சனைன்னு நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ அது மாதிரி செஞ்சுருந்துருக்கலாமே, இன்றைக்கி இவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்குமே. ஏதாவது ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இதாக இருக்கட்டும், அதை விட்டுட்டோமே நல்ல வாய்ப்பை, இன்றைக்கி ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு
வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே 2 வருஷம் 3 வருஷத்துலேயே அப்படிலாம் வரும். அதாவது பணம் இருக்கான சொத்துக்கள் வழியாக நன்மை ஏற்படும்ன்றிருக்கேன்ல, கொண்டாட்டம் வரும்ன்றிருக்கேன்ல, வாங்குங்க. பட் இருக்கிற காசுக்கு வாங்கணும். ஓவராக கடனுக்கு வாங்கினீங்கன்னா ஃபர்தராக கட்டணும்ல, அதுக்கேற்றபடி வருமானம் வரலன்னா வம்பா போகும். ஏன்னா இது டெம்ப்ரவரியாக 4.5 மாதங்களுக்கு தான் நல்லது கொடுக்கும். அதனால் பயந்துக்கிட்டே இருக்கிற காரியங்களை தைரியமாக செய்யுங்க, அது நல்லா தான் இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணால் தான் உல்ட்டாவாக மாறுன்றிருக்கேன். இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன்ல, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமிராக சொல்லி அடித்து தூக்கலாங்கன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் சொதப்போம். பயந்துக்கிட்டே கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒன்று செய்கிறப்ப அது பிரம்மாண்டமாக பேராசையான விஷயங்கள். நீங்கள் இவ்வளோ தான் லாபம் எதிர்பார்த்துருப்பீங்க, அதை தாண்டி பல பங்கு அதிக லாபம், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் எதிர்பாராமல் பாசிட்டிவாக நடக்கிறது. பயந்துக்கிட்டே பயத்தோட குழப்பத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் ஆச்சரியமாக ரிசல்ட்டு கொடுக்கறது. இதெல்லாம் இந்த கும்ப லக்னம் கும்பராசிக்கு இந்த 4 மாதங்கள். திரும்ப பழையபடி 4.5 மாதங்கள், திரும்ப பழையபடி 11/12/2026 அப்புறம் 7.5 தான். அதுக்கு சனி பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி தான் நல்லது பண்ணுவார். அது வரைக்கும் செலவு, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல், பேரை கெடுத்துக்காமல் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். குடும்பத்தில் சிக்கல் வர வேணாம், பேரு கெடுத்துக்கூடாது. பொருளாதார ரீதியாக ரொம்ப அதீத விழிப்புணர்வோடு செயல்படணும். அது மெடிடேட் பண்ணால் ஜஸ்ட் லைக் தட் வந்துருங்க. நான் சொன்னபடி முக்கியமான காரியங்கள் இந்த 4.5 மாதத்தில் லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்கணும். ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு தடான்னு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துடக்கூடாது. தசாபுத்தி சரியாக இருந்தால் தான் எடுத்துக்கணும். நன்றி அன்புலங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.